ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இந்த 18வது உபவாச நாளுக்கு உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை அவர் வாக்குத்தத்தமாக அல்லது திறவுகோலின் வார்த்தையாக ஒரு கீவேர்டாக எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் நமக்கு தருகிறார். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடியான சூழல். நீங்கள் இந்த வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 3வது வசனத்திலிருந்து, இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. ஆண்டவரும் அங்கு இல்லை, ஆசாரியனும் அங்கு இல்லை. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வேதமும் அங்கே இல்லை. 3 மிக முக்கியமானது. இப்போ இஸ்ரவேலிலே மிக கொடுமையான ஒரு காலம், மிக மிக பயங்கரமான ஒரு நெருக்கடி. இது எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் வரவே கூடாத ஒரு சூழல். அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆண்டவரும் இல்லை, அங்கே வேதமும் இல்லை, அங்கே போதிக்கிற ஆசாரியனும் இல்லை. இப்போ இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, இவர்கள் பயங்கர நெருக்கடியை சந்திக்கிறார்கள். இப்போ அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்குள்ளேயும் உள்ளே வருகிறவர்களுக்குள்ளேயும் சமாதானம் இல்லை. தேசத்தின் குடிகளுக்குள்ளே மகா அமளி உண்டாயிருந்தது. அமளி என்றால் பயங்கரமான குழப்பம், பயங்கரமான மன உளைச்சல், பயங்கரமான வேதனை, பயங்கரமான இருதயத்திலே பாரம், பயங்கரமான ஒரு தொய்வு என்றால் ஒரு உடைக்கப்பட்ட அனுபவம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் இந்த சூழலை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆண்டவரும் இல்லை, ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை, அங்கே சமாதானமும் இல்லை, உள்ளே போகிறவர்களுக்குள்ளேயும் இல்லை, வெளியே வருகிறவர்களுக்குள்ளேயும் இல்லை. அப்படின்னா அந்த இடம், அந்த குடும்பம், அந்த வாழ்வு, அந்த பட்டணம், அந்த கிராமம், அந்த 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 சூழல் எவ்வளவு கடுமையானதாக இருக்கும் என்று பாருங்கள். அப்பத்தான் நல்ல கவனிங்க, ஓதேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல பரிசுத்தாவியானவர் இறங்கி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, அப்போ சூழல் நான் சொல்லிட்டேன், சுச்சுவேஷனை பாருங்க. த டெரிபிள் கண்டிஷன், பயங்கரமான ஒரு இம்பாக்ட், ஒரு பெரிய தாக்கம் அங்கே நடந்திருக்குது. ஒரு பயங்கரமான ஒரு விளைவு அங்கே ஏற்பட்டிருக்குது. வேதனையின் உச்சம், நெருக்கத்தின் உச்சம், கண்ணீரினுடைய உச்சம். எப்படி இதை சரி பண்றதுன்னு தெரியல, அப்படிப்பட்டதான ஒரு நிலை. அந்த நிலையில ஆண்டவர் ஓதேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் பரிசுத்தாவியானவர் கடுமையாய் பலமாய் வல்லமையாய் இறங்கி அவர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கட்டளையிடுகிறார். அந்த வார்த்தை தான், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை,
ஒருவேளை இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பம் இந்த சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கலாம். உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே இப்படிப்பட்ட நிலை போய்கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் உங்களை சுற்றி இருக்கிற இந்த சூழல் மிக பயங்கரமானதாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்விலே மனதுக்குள்ளே இவ்வளவு பயங்கர போராட்டத்தின் உச்சத்திலே நீங்கள் அது என்ன செய்வதென்று தெரியாமல் கையாள முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை வேதமும் படிக்க முடியல, இந்த இடத்துல ஆண்டவரும் இல்லாதது போல இருக்கிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஆசாரியனுடைய ஆலோசனையும் அந்த இடத்துல இல்லை. இப்படிப்பட்ட பயங்கரமான இந்த சூழ்நிலையில இப்ப சமாதானமும் இல்லை. உள்ளே போகிறவர்களுக்கும் இல்லை, வெளியே வருகிறவர்களுக்கும் உள்ளேயும் இல்லை. மகாபலி உண்டாயுது, குழப்பம்தான் அங்க இருக்குது. ஒரு திருப்திகரமான வாழ்வு அங்கு இல்லை. அப்படிப்பட்ட நிலையில ஒருவேளை நீங்கள் இருப்பீர்களேயானால் இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஓதித்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் பரிசுத்தாவியானவர் இறங்கி சொன்ன அதே தீர்க்க தரிசன வார்த்தை, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பின்வரும் வசனங்களை நீங்களும் நானும் வாசிப்போமானால், ஆசா இந்த வார்த்தைகளையும், இந்த நெருக்கடியான சூழலை சந்தித்த அந்த இஸ்ரவேலின் ராஜாவாய் இருந்த ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்பிராயீமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து அவன் யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவர்களோட கூட எப்பிராயீமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் இருந்த திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து, இந்த சபையை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். ஆசா இந்த வார்த்தையை நம்புறான், இந்த வார்த்தையை பிடித்து கொண்டான். இப்ப அவன் செய்கிற மிக முக்கியமான 2 காரியம் என்ன தெரியுமா? ஒன்று, அவன் பலிபீடத்தை செப்பனிடுகிறான், புதுப்பிக்கிறான். அவன் அந்த இடத்துல, தேசத்திலே, பட்டணத்திலே, ஜனங்களுக்குள் இருந்ததான அருவருப்புகளை அகற்றுகிறான். அன்பானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளிலே அவர் அருவருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குணாதிசயங்களே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய பார்வையிலே இருக்குமே. ஆனால் இந்த காலை வேளையிலே அந்த கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொன்ன அதே தேவன் நம்முடைய அருவருப்புகளையும் நம்மிடத்திலிருந்து கர்த்தர் அகற்றி போட்டு நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. Glory to God. அவன் செய்த அந்த அருவருப்புகளை அவன் எடுத்து போட்டு அவன் புதுப்பிக்கிறான், பலிபீடத்தை புதுப்பிக்கிறான். ஆண்டவரிடத்தில் இந்த காலை வேளையில நீங்களும் நானும் கேட்போம், ஆண்டவரே என் பலிபீடத்தை நான் புதுப்பிக்க விரும்புகிறேன், ஆண்டவரே என் ஜெப வாழ்க்கையை நான் புதுப்பிக்க விரும்புகிறேன், ஆண்டவரே என்னுடைய பரிசுத்தத்தை நான் புதுப்பிக்க விரும்புகிறேன், ஆண்டவரே என்னுடைய உண்மையான வாழ்க்கையை நான் புதுப்பிக்க விரும்புகிறேன், ஆண்டவரே என்னுடைய உண்மைத்துவத்தில் நான் ஆண்டவரே பரிபூரணமாய் நான் புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன், ஆண்டவரே என் பலிபீடம் செப்பனிடப்படும் போது, என்னுடைய பலிபீடம் புதுப்பிக்கப்படும் போது என் தேவனின் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை, என்னுடைய வேதனைகளுக்கு ஏற்ற பலனை, என் கண்ணீருக்கு ஏற்ற பலனை, என் துக்கத்துக்கு ஏற்ற பலனை, என் அவமானத்துக்கும் நிந்தைக்கும் ஏற்ற பலனை என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சபைக்கும், என் ஜனத்துக்கு, என் இனத்துக்கும் கர்த்தர் தர அவரே போதுமான தேவனாய் இருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் என் தேவன் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுல ஒரு 3வது காரியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த அருவருப்புகளை அகற்றி பலிபீடத்தை புதுப்பித்து அவன் எல்லா ஜனங்களையும் தேவனோடு, அவன் தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கிறான்.
அவன் யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவர்களோட கூட எப்பிராயீமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை மனிதர்கள் நம்மை வஞ்சிக்கலாம், மனிதர்கள் நம்மளை புரட்டி பேசலாம், மனிதர்கள் ஒருதலைபட்சமான காரியங்களை செய்யலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நீதிபரர், நியாயாதிபதி, ஏக சக்கரவர்த்தியாய் இருக்கிறவர். அவர் ஒருபோதும் பொய் சொல்லாதவர். ஆமீன். அவர் பொய் உரையாத தேவன். அவருடைய நாவிலையும் அவருடைய உள்ளத்திலையும் அவருடைய சிந்தையிலையும் அவருடைய எண்ணங்களிலேயும் அவருடைய சாயலிலே கூட அவருடைய நிழலிலே கூட பொய் கிடையாது. அப்படிப்பட்ட உண்மையின் மகத்துவம் நிறைந்த நம்முடைய ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம் ஒவ்வொருவருடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவரே தருவாராக. நாம் செய்ய வேண்டிய இந்த 3 காரியம். 1, அருவருப்புகளை நம்மிடத்திலிருந்து அகற்றி போடுவோம். தேவன் அருவருக்கிற எதுவானாலும் சரி, தேவனுக்காக, கர்த்தருக்காக, ராஜாதி ராஜாவுக்காக, அழைத்தவருக்காக, தெரிந்து கொண்டவருக்காக, வேறு பிரித்தவருக்காக எந்த அருவருப்புகளையும் நம்ம விட்டு ஒழித்து நாம் ஸ்தோத்திரம் அதையெல்லாம் நம்ம இடத்துலேருந்து அகற்றி போட்டு நாம் மனம் திரும்பி நாம் சரணடைந்து நம்முடைய அவருடைய பலிபீடத்திலே வந்து நாம் ஒப்பு கொடுத்து அந்த பலிபீடத்தை நாம் புதுப்பிப்போம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, பாவத்தோடு குற்ற உணர்வோடு குற்றத்தோடு நாம் பாவத்தை மறைத்து நாம் பலிபீடத்தை ஒருபோது செப்பனிட முடியாது. புதுப்பித்து கொண்டான். பலிபீடத்தை புதுப்பித்த போது தேவன் எல்லா ஜனங்களை கூட்டி சேர்த்த போது அவர்கள் எல்லாரும் இவன் தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்று அறிந்து எல்லாரும் அவன் பட்சமாய் சேர்ந்தார்கள். கர்த்தர் நம் பட்சமாய் சேரும்படிக்கு ஆமீன். கர்த்தர் ஜனங்களை, ஆண்டவர் நமக்கு உண்டான ஆட்களை, நம்மை நேசிக்கக்கூடிய ஆட்களை, உண்மையாக கள்ளம் கபடம் இல்லாமல், நம்மை வஞ்சிக்காமல், நம்மை ஏமாற்றாமல், உள்ள சுத்த மனசாட்சியோடு நம்மை நேசிக்கக்கூடிய ஆட்களை கர்த்தர் நமக்கு தருவார். நம்மோடு பயணிக்க உதவி செய்வார். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. இது கர்த்தருடைய வார்த்தை, மனிதனுடைய வார்த்தை அல்ல. இது ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் ஓதேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கி சொன்ன பகிரங்கமான வார்த்தை. பிடித்து கொள்ளுவோம். ஆசாவை போல ஆமீன் அருவருப்புகளை அகற்றி ஆமீன் அவர் பலிபீடத்தை புதுப்பித்து நாம் கூட்டி சேர்க்க வேண்டியவர்களை கூட்டி சேர்ப்போம். அவரே கிரியைகளுக்கு பலன் தருவாராக. பாசம் அவர்கள் ஜோமனி நிறைவு செய்யுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த உபவாச நாள் 18வது நாள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து கர்த்தாவே அப்பா உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் இன்று கற்றது போல கர்த்தாவே அப்பா ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஆண்டவரே எங்களிடத்தில் இருக்கிற எல்லா அருவருப்புகளையும் நாங்கள் நீக்க தகப்பனே அப்பா எங்களுடைய ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ராஜா. இந்த காலை வேளையில் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுடைய சிந்தைகள், எங்களுடைய நடைகள், எங்களுடைய செயல்கள் ஆண்டவரே, எங்களுடைய பார்வைகள் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே செவியில் கேட்கிற ஒவ்வொரு காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களிடத்திலிருந்து எடுத்து போடுங்க ராஜா. ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களிடத்தில் இருந்தால் நாங்கள் எந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது ராஜா. நாங்கள் ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்தோமானால் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே குழியிலே தள்ளப்பட்டு விடுவோமே ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தகப்பனே நாங்கள் சத்துருவானவனுக்கு இடம் கொடுக்காதபடி எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா அருவருப்புகளையும் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நீக்கி போடுங்க ராஜா. ஆண்டவரே எங்கள் செயல்லையோ எங்களுடைய சிந்தையிலையோ ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே யோசிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே எந்த அருவருப்புலையும் நீங்கள் நீக்கி போடுங்க ராஜா. எங்களுடைய மேட்டிமைகளோ எங்களுடைய பேச்சுகளோ ஆண்டவரே எங்களுடைய பெருமைகளோ ஆண்டவரே தகப்பனே அப்பா ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமில்லாமல் நாங்கள் ஆண்டவரே கத்தாவே இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே காரியங்களிலிருந்து நீக்கி போட்டு ஆண்டவரே ஜெப ஜீவியத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. உம்மோடுள்ள உறவில் நாங்கள் புதுப்பிக்கப்படணும் ராஜா. ஆண்டவரே வேத வாசிக்கிறதுல நாங்கள் புதுப்பிக்கப்படணும்
தனி ஜெபத்தில் நாங்கள் புதுப்பிக்க பண்ணும் ராஜா. தகப்பனே, இந்த உலகத்துக்கு நாங்கள் எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறோம், எங்கள் சுயத்துக்காக நாங்கள் எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இருப்பதற்கு, உம்மை தேடுவதற்கோ நாங்கள் ஆண்டவரே குறுகிய நேரத்தை ஆண்டவரை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலை எங்கள் நிலவிலிருந்து மாறட்டும் தகப்பனே. உமக்கு உண்மையாய் ஆண்டவரே, பரிசுத்தமாய் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த ரட்சிப்புக்கு உத்தரவாதம் உள்ளவர்களாய், எங்களை வேறு பிரித்ததுக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் நாங்கள் ஜீவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் பலிபீடத்தை புதுப்பித்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்மை தேடுறதுக்கு நாங்கள் ஆண்டவரே எங்களை குடும்பமாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை சமர்ப்பிக்கிறோம் ராஜா. நீங்கள் ஆண்டவரே கூட்டி சேர்க்கிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இவ்வளோ காரியங்களை நாங்கள் செய்யும்போது தகப்பனே, எங்கள் வாழ்வு ஆண்டவரே அப்பா, நீங்கள் திடனை தருகிற தெய்வம், எங்கள் கைகளை குறுகி போக விட மாட்டீங்க ராஜா. ஆண்டவரே, திடன்கொள்ள வைக்கிற தெய்வம் ஆண்டவரே. எங்களுக்குரிய ஆண்டவரே அப்பா, நாங்கள் படுகிற அந்த பிரயாசத்துடைய பலனை ஆண்டவரே அடைய செய்கிற தெய்வம் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த நாள் அப்படி வாக்கு பண்ணியிருக்கிறீங்க ராஜா. அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நாங்கள் எப்படி நடக்க வேண்டுமோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ள தேவன் இரக்கம் பாராட்டுங்க அப்பா. நீர் ஆண்டவரே மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற தெய்வம் அப்பா. நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த எல்லா காரியங்களையும் தயவாய் மன்னித்து இந்த நாளில், இந்த 18வது உபாச நாளில் எங்களை புதுப்பித்து, எங்கள் பலிபீடத்தை புதுப்பித்து தகப்பனே ஆண்டவரே